மூல நூல்களிலே பல கருத்துக்கள் நிலவுகிறது. அதாவது லக்கணத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்றும், இல்லை இல்லை சந்திரனில் இருந்துதான் நீங்கள் இதை எடுக்க வேண்டும் என்றும், இல்லை இல்லை சில கிரகங்களை லக்கணத்திலிருந்து எடுக்க வேண்டும், சில கிரகங்களை சந்திரனிலிருந்து எடுக்க வேண்டும் என்ற கருத்து வேறுபாடு நம்ம ஜோதிட முனிவர்களுக்கு அந்த காலத்திலே இருந்து வந்தது. ஆனா அதிகமான ஜோதிடர்கள் இந்த சண்டையை விடுங்கப்பா, நாங்க தீர்ப்பு சொல்றோம், நீங்க சந்திரனிலிருந்து பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா பழைய காலத்து மூல நூல்களிலே சில கிரகங்களை லக்கணத்திலிருந்து பார்க்க வேண்டும் என்றும், சில கிரகங்களை சந்திரலாக்கணத்திலிருந்து பார்க்க வேண்டும் என்றும் அவர்கள் வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இப்ப நிறைய ஜோதிடர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ ஏற்றுக்கொண்டார்களோ அந்த மெத்தடை மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுல மிக முக்கியமானது சந்திர லக்கணத்தை தான் நம்ம எடுத்து 9 கிரகங்களையும் ஒப்பீடு செய்ய போறோம். சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு இடத்திற்கு பயணம் பண்ணும் போது ஒவ்வொரு விதமான தாக்கத்தை அந்த ஜாதகருக்கு அது வழங்கிட்டு வருகிறது. நல்ல விஷயத்தையும் செய்து கெட்ட விஷயத்தையும் செய்கிறது. அப்ப எந்த கிரகம் இந்த இடத்துல வரும்போது அது நற்பலன்களை தரும் அல்லது கெட்ட பலன் தரும். நம்ம பகை, அஸ்தமனம், 6, 8, 12 என்று வகைப்படுத்தி வைத்திருக்கிறோம். அது எதற்காக என்றால் இந்த திசாபுத்தி காலங்களிலேயும் மற்றும் அது கோச்சார பலனிலேயும் அது மிக மிக பயனுள்ளதாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு கிரகம் பகை பற்றி இருக்கு அப்படின்னா அது துன்பத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஒரு கிரகம் நீசம் பெற்று இருக்கிறது என்றால் அது மிகப்பெரிய துன்பத்தை தருவதற்கு காத்திருக்கிறது என்று அர்த்தம். ஒரு கிரகம்